Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல 7th sum கொஸ்டின் பாருங்கள். in each of the following cases state whether the function is bijective or not, justify your answer அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆறுங்கிறது ரியல் நம்பர். அப்போ ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f(x) = 2x + 1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f(x) வந்து என்னது 2x + 1. ரியல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். அதில் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் எல்லாமே, ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் எல்லாமே வந்து சேர்ந்து வர்றதா வந்து என்னது ரியல் நம்பர்ஸ். அதனால் நம்ம வந்து டொமைனில் வந்து ரியல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளாக வந்து சில ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ f(1) = 2 இன்ட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவோமா. அப்போ 1 + 1 = 2 + 1 = 3ன்னு வந்துடும். அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். f(2) = 2 × 2 + 1. அப்போ 2 2s are 4 + 1 = 5. அடுத்து வந்து 0 போட்டு பார்க்கலாம். f(0) = 2 × 0 + 1 = 2 × 0னா அந்த டேர்ம் 0 ஆயிரும், +1 = ஆன்சர் 1ன்னு வந்துடும். இப்போ இது ரியல் நம்பர்னு சொன்னங்காட்டி நம்ம நெகட்டிவ் இன்டீஜரும் ஒன்று எதாவது எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்போ f(-1)ன்னு போடலாம். -1 போட்டால் என்ன வருது 2 × -1 + 1. அப்போ 2 × -1 -2 + 1 -2 + 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது -1. இப்போ ஃப்ராக்ஷனில் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஷனில் வந்து 1/2 அப்படின்னு எடுத்து போட்டோம்னா 2 × 1/2 + 1. அப்போ இந்த இடத்துல இந்த 2க்கு இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு 1 + 1ன்னு வந்துடும். 1 + 1 = 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம ஒரு ஏரோ டயக்ராமில் எடுத்துக்கலாம். ஒரு ஏரோ டயக்ராம் எடுத்தோம்னா ஓகே, ஏரோ டயக்ராம் எடுத்தோம்னா ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பருக்கு மூவ் ஆச்சு. இப்போ வந்து நம்மளாக வந்து ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இப்போ வரும். டொமைனில் வந்து ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ -3 -2 -1 0. அதுக்கடுத்து இங்கே டொமைனில் வந்து 1/2 எடுத்துருக்கோமா, அதனால் இந்த இடத்துல 1/2ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா 1/2ங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். அப்போ 1 2 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அடுத்து இங்கே டாட்னு வச்சு -1. இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அவுட்புட்ஸை கவனிச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கோடொமைன் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த செட்டுக்குள்ளே ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் கரெக்டாக வந்து எழுதி எடுத்துக்கலாம். -1 0 1 2 3 4 இதுக்கடுத்து டாட்னு வச்சிடலாம். ரைட், நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கொடுத்தோம், 1ன்னு கொடுத்தோம். 1ன்னு கொடுத்தப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, அவுட்புட்டு 3ன்னு கிடச்சிதா. அப்போ 1 கொண்டு போய் எங்கே ஜாயின் பண்ணணும், 3யோட ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 2ன்னு நம்ம இன்புட் கொடுத்தப்போ 5 கிடச்சிது. அப்போ 2 கொண்டு போய் இங்கே 5ன்னு ஒன்று எழுதிக்கலாம். 5 விட்டோம். ரைட், இந்த 2 கொண்டு போய் 5யோட ஜாயின் பண்ணுறோம். அடுத்து வந்து 0ன்னு கொடுத்தப்போ 1ன்னு கிடச்சிது. அப்போ 0வோட அவுட்புட் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து -1ன்னு கொடுத்தப்போ -1 கிடச்சிருச்சு. அப்போ -1 கொண்டு போய் -1ஓட கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 1/2ன்னு கொடுத்தப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 2 கிடச்சிது. 1/2 வந்து 2ன்னு கிடச்சிது. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கான ஏரோ டயக்ராம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கவனிங்க, கொஸ்டினில் வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை f(x) = 2x + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க.
இதில் வந்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுது அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்மளாக வந்து ஒரு சில ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்மளாக ரியல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அவுட்புட் கண்டுபிடிச்சி ஒரு ஏரோ டயக்ராம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஏரோ டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் வந்து கோடொமைனில் இருக்குது. அப்போ இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம், 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து every element in domain has unique image in codomain. Therefore given function is 1-to-1 ஃபங்க்ஷன். கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, 1-to-1 ஃபங்க்ஷனான்னு சொல்ல அவங்க வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பைஜெக்டிவ்னா போத் 1-to-1 அண்டு ஆன்-டு, அதாவது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும், அதே சேம் டைம் ஆன்-டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஆன்-டு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆன்-டு ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கோடொமைன் ரேஞ்ச் ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல கோடொமைன், செகண்ட் பாயிண்ட், கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர். இந்த இடத்துல ஏன் கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம்னா, இங்கே ஏரோ டயக்ராம் கவனிங்க. ஏரோ டயக்ராமில் கோடொமைனில் நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காரணத்தினால கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், therefore given function is on-to function. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷன் முதல் லைனில் சொன்னோம், அடுத்த லைனில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் on-to ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அப்போ therefore ஃபைனலாக given function f is a bijective function. அதாவது ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் மூவ் ஆகிறப்ப எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருந்துச்சு. அதே சேம் டைம் கோடொமைனோட வேல்யூ ரேஞ்சோட வேல்யூக்கு ஈக்குவல், ரெண்டுமே வந்து ரியல் நம்பர் தான். அப்போ நம்ம இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், இவங்க கொடுத்துருந்த இந்த ஃபங்க்ஷன் 2x+1ங்கிறது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ரைட், இந்த நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, f(x) = 3 - 4x² அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுது அப்படின்னு சொல்கிற காரணத்தினால நம்மளாக வந்து ஒரு சில ரியல் நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு f(x) வந்து என்னது, f from r to r. சொல்யூஷனில் f from r to r, f(x)ன்ற ஃபங்க்ஷன் வந்து 3 - 4x² கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு f(x)க்கு பதிலாக நம்ம 1ன்னு எடுக்கிறோம். அப்போ 1ன்னு எடுத்தோம்னா 3 - 4 × 1². அப்போ 3 - 4 × 1² அதோட வேல்யூ 1 தான். நெக்ஸ்ட்டு 3 - 4, அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும், -1ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு f(2), அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்குறோம். 2ன்னு இன்புட் கொடுத்தா 3 - 4 × 2². அப்போ ஈக்குவல் டு இந்த இடத்துல 3 - 4 × 4, 2 2 சார் 4ன்னு வந்துடும். அப்போ 3 - 4 4 சார் 16. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், -13 வந்துடும். நெக்ஸ்ட்டு 1ன்னு கொடுத்து பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம், 1ன்னு கொடுக்குறோம். அப்போ f(0ன்னு கொடுக்கலாம். 0ன்னு கொடுத்தோம்னா 3 - 4 ×
0 ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸில் வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். f of -1 equal to 3 minus 4 into -1 the whole square. அப்போ equal to 3 minus 4 into இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1 into 1 1ன்னு தான் வரும். அப்போ ஈக்குவல் டு 3 minus 4. அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன தான் கிடைக்குது, -1ன்னு கிடைக்குது. 1ன்னு போடுறப்பையும் -1 தான் கிடைக்குது, -1ன்னு போடுறப்பையும் அவுட்புட்டு -1 தான் கிடைக்குது. என்ன காரணம்னா இங்கே 4x². அப்போ x²ன்றப்ப 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும், -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து ஒரு ஏரோ டயக்ராம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஏரோ டயக்ராம் போட்டோம்னா கவனிங்க, அடுத்த ஸ்டெப்பில் ரைட், ஏரோ டயக்ராமில் ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பருக்கு மூவ் ஆகுதா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ்னால் எல்லா நம்பரும் தான் வரும். அதனால் நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா ஏரோ டயக்ராமில் எல்லா நம்பரும் எழுத முடியுமானா முடியாது. அதனால் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எழுதி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ -1 சரி -1 0 1 2. அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ் என்னென்ன எடுத்துக்கிட்டோம், 1 2 எடுத்துக்கிட்டோம், 0 -1. ஓகே, இதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதுக்கெலாம் என்ன எக்ஸட்ரா போட்டுடலாம். ரைட், அதே மாதிரி இங்கே கோடொமைனில் பாருங்கள், நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட் என்னது, இங்கே அதிகபட்சமாக மைனஸில் வந்து -13 கிடச்சிருக்கா. அடுத்து வந்து -1 தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோடொமைன் எடுத்துக்கலாம். எக்ஸட்ரா போட்டு இங்கே -13, அடுத்து -1 0 1 2 3ன்னு போட்டு அப்படியே எக்ஸட்ரா டாட் வச்சிடலாம். ரைட், இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு கொடுத்தப்போ எதோட கனெக்ட் ஆச்சு, -1ஓட. 1ன்னு கொடுத்தப்போ -1ஓட கனெக்ட் ஆகுது. அப்போ 1 வந்து -1ல் கனெக்ட் பண்ணி ஏரோ மார்க் போட்டுடலாம். அடுத்து வந்து 0 வந்து 3ஓட கனெக்ட் ஆகுது. 0 அப்படின்னு கொடுக்குறப்ப 3 கிடச்சிது, இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2ன்னு கொடுத்தப்போ -13. அப்போ 2ன்னு நம்ம கொடுக்குறப்ப -13ஓட கனெக்ட் ஆகுது. அடுத்து வந்து -1ன்னு கொடுக்குறப்ப அதுவும் எதோட கனெக்ட் ஆகுது, -1ஓட தான் கனெக்ட் ஆகுது. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, நம்ம -1 அப்படின்னு இன்புட் கொடுக்கும்போது -1ன்னு அவுட்புட் கிடச்சிது. அதே மாதிரி 1ன்னு இன்புட் கொடுக்கும்போதும் -1ன்னு அவுட்புட் கிடைக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எல்லா டொமைனுக்கும் ஒரு யூனிக்கான இமேஜ்லாம் கிடையாது. -1க்கும் 1க்கும் சேம் இமேஜ் கிடைக்குது. அதே மாதிரி தான் 2க்கும் -2க்கும் சேம் இமேஜ் கிடைக்கும். நம்ம வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லணும்னாலே எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான தனியான இமேஜ் இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கல. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலான்னா, different element in domain has same image in codomain. அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் சேம் இமேஜ் இன் கோடொமைன் இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் டொமைன் டு நாட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் கோடொமைன் அப்படின்னு எழுதிக்கலாம். சின்ஸ் அதுக்கான ரீசன் என்னென்னா 1 and -1 are related to -1. அதாவது 1 -1 ரெண்டுமே எதோட ரிலேட் ஆகுது, -1ஓட ரிலேட் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்து எழுதிடலான்னா, தேர்ஃபோர் f is not 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். அப்போ நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா 1 to 1 ஃபங்க்ஷன், அதே சேம் டைம் ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லணும். இங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் நம்மளுக்கு 1 to 1 ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ இதிலேருந்து தேர்ஃபோர் given function
f is not a bijective function அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அதாவது இந்த 7th சம்மை பொறுத்த வரைக்கும் 2 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 2 சப்டிவிஷன்லேயும் ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து 2 சப்டிவிஷனுக்கும் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு ரியல் நம்பர்ஸை வந்து டொமைனில் எடுத்துக்கிட்டு அதுக்கு அவுட்புட் கண்டுபிடிச்சி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூ.